இது எப்படி ஃபர்ஸ்ட் எஸ்எல்ஏ எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நீங்க கூகுளில் போயிட்டு எஸ்எல்ஏ கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா uptime.isன்னு வரும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எல்ஏ லெவலை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது நான் 99.99 கொடுத்தேன் அப்படின்னா உங்களுடைய எஸ்எல்ஏ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டெய்லி வந்து உங்களால் 1 minute தான் டவுன் டைம் இருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். ஹெல்ப் உங்களால் கண்டிப்பாக அந்த சர்வீஸ் வந்து அப்லோட் இருக்கணும். அதாவது இயர்லி பார்த்தீங்கன்னா 8 hours தான் டோட்டலாகவே டவுன் டைம் வந்து கொடுக்கும். அதுக்கு மேலே போனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பெனால்ட்டி. நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் ஆன் தட் அக்ரிமெண்ட் நீங்கள் எஸ்எல்ஏ படி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் இதே இடத்துல போய் 99 கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகேங்களா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே 99 கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 days உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குது டவுன் டைம் வந்து உங்களால் சர்வீஸ் வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் அக்ரிமெண்ட்ல சொல்லிடுறீங்க. சரிங்களா? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 14 minutes உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான சர்வீஸ் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி 100% ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு எதுவுமே உங்களுக்கு வந்து டவுன் டைம் எதுவுமே இருக்காது. சரிங்களா? இதுதான் வந்து அப் டைம் அண்ட் டவுன் டைம் வித் எஸ்எல்ஏ படி இருக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன். சரிங்களா? ஓகே இப்போ நம்ம இதுக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ்ல நம்ம ஆர்கிடெக்ட் பண்றீங்க, ஒரு சர்வர் லான்ச் பண்றீங்க அப்படின்னா ஒரு EC2 வந்துட்டு ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல வந்துட்டு நீங்க ஒரு EBS வால்யூம் வச்சு ஒரு EC2 வந்து மிஷின் VM வந்து லான்ச் பண்றீங்க, அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதோட SLA வந்து பாத்தீங்கன்னா EBS வால்யூம் வந்து 99.95 தான். சரிங்களா? அப்போ வந்து ஒரு லாம்டா மாதிரி இங்கே லாம்டா பார்த்தா போட்டுருக்காங்களே அது மாதிரி 99.95 தான். அப்போ இதை வச்சு உங்களால் 100%, 99.95%, 99% கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அப்போ நீங்க 99.99 கொடுக்கணும் அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணிருக்கணும், 2 அவைலபிலிட்டி ஜோன். ஓகேங்களா? 2 அவைலபிலிட்டி ஜோன் வைஸ் நீங்க ஒரு லோட் பேலன்ஸ் போட்டு 2 அவைலபிலிட்டி ஜோன் வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும், 99.99 கொடுக்க முடியும். இதை அச்சீவ் பண்ண முடியும். அதாவது ஒரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு ஏடபிள்யூஎஸ்ஏ ஒரு அவைலபிலிட்டி ஜோன் கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 99.95 தான். ஏன்னா எனிதிங் ஹேப்பன் நடக்கலாம் அப்படின்றதால அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. அப்ப அப்படி நடக்கும்போது என்னன்னா இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்ல ஒரு பிளாக் ஃபைபர் கேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா அவைலபிலிட்டி ஜோன் இடையிலும் போயிட்டு இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு EC2 நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தோம். எப்படி சேம் அவைலபிலிட்டி ஜோனுக்கு எப்படி நெட்வொர்க் கனெக்ட் ஆகுதோ அதே தான் 2 அவைலபிலிட்டி ஜோனுக்கு இடையிலையும் வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம ஐபெர்ஃப் அப்படின்ற ஒரு டூல் வச்சு நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தோம். லாஸ்ட் 2 வீடியோ வந்து இடையில போட்டிருந்தோம், பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப ஒரு 2 மல்டி அவைலபிலிட்டி ஜோன் போனீங்க அப்படின்னா ரீஜன் வைஸ் போனீங்க அப்படின்னா உங்களால் 99.99 வந்து என்ன பண்ணலாம், எஸ்எல்ஏ உங்களால் கொடுக்க முடியும். அப்பயே 100% உங்களால் கொடுக்க முடியாது. அப்போ 100% நீங்க கொடுக்கணும் அப்படின்னாலே ரவுட் 53ல என்டையர் 2 ரீஜன் நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் 100% உங்களால என்ன பண்ண முடியும், AWS வந்து கொடுக்குறாங்க. 2 ரவுட் 53ல போயிட்டு எனக்கு வந்துட்டு பிரைமரி இந்த இது அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டு HA கொடுக்கணும். நீங்க வந்துட்டு அதுல ஃபெயில் ஓவர் அந்த மாதிரி ரவுட் 53ல மென்ஷன் பண்ணி 2 ரீஜன்ல உங்க செட்டப் இருக்கணும். சரிங்களா? ஒரு செட்டப் வந்துட்டு ஒரு ஹை லெவல் இருக்கலாம், இன்னொரு செட்டப் வந்து கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் லோவா இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி நீங்க போகும்போது மட்டும்தான் உங்களால 100% என்ன பண்ண முடியும், SLA வந்துட்டு கொடுக்க முடியும். சரிங்களா? அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்த்துருக்குறோம். உங்களுக்கு இது SLA பத்தியும் உங்களோட சர்வீஸை சூஸ் பண்ணும்போது கம்பல்சரி அந்த சர்வீஸோட அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம அந்த சர்வீஸோட SLAவே நம்ம பேசுறான்னு கால்குலேஷன் பண்ணி எடுக்கணும். நம்ம பேசிக்கா நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஒரு EC2 எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளால இந்த 99.95 தான் கொடுக்க முடியும். அதே ஒரு லோட் பேலன்ஸ் போட்டு மல்டி அவைலபிலிட்டி ஜோனை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா 99.99 கொடுக்க முடியும் நம்மளால. அதுவே வந்து 2 ரீஜன்ல நம்மளுடைய செட்டப் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து மேப் இது பண்ணிக்கிறீங்க, ஹோஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், 100% கொடுக்க. ஏன்னா ரவுட் 53க்கு அவங்க கொடுக்குறதே 100%. நம்ம 2 இடத்துல 2 ரீஜன் இது கொடுத்துருப்போம், HA மாதிரி கொடுத்துருப்போம். அந்த இடத்துல நம்ம 100% என்ன பண்ணலாம், SLA வந்து உங்களால கொடுக்க முடியும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஆர்கிடெக்ட் பண்ற போது கண்டிப்பா SLA இந்த மாதிரியான AWS கொடுக்குற SLA நாம கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரி SLA கொடுக்குறோன்றதை பொறுத்து நம்ம ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் பண்றது தான் பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஓகே, நாம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.